நம்மளுடைய சப்ஸ்கிரைப் எடுத்தப்ப இன்றைக்கி பேசுகிறோம். சுப்பிரமணியன் 24/10ங்கிறவங்க இன்றைக்கி அவங்க வந்து நம்மகிட்ட வந்து கமெண்ட்ஸ்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டோம்னா, இயற்கை விவசாயத்தை ஆதரிக்க சொல்லுங்கம்மா, நஞ்சில்லா காய்கறியை கொடுக்க சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு தேவையானது இதுதான். வெளியே தான் நம்ம மார்க்கெட்டில் வாங்குகிறோம், எல்லாமே வந்து யூரியா போட்டு தான் விளைச்சல் வருது. அந்த யூரியாவுக்கு பதில் இயற்கை விவசாயத்தை கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எடுத்துக்க வேண்டிய விஷயம் தான்ப்பா. ஏன்னா நம்ம இயற்கை விவசாயி வந்து நம்ம கடவுள் நம்மாழ்வார் அவங்க சொன்னாங்க, மண்ணை மலடாக்கக்கூடாது. மண் மலடாய் போச்சுன்னா அந்த மண்ணில் வளரிய காய்கறியை நம்ம சாப்பிட்ற பெண்கள் வந்து அவங்களும் மலடாய் போயிடுவாங்க அப்படின்னு தான் ஒரு கருத்தை சொல்லித்தர. அது 100க்கு 100 உண்மைப்பா. இன்றைக்கி பார்த்தோம்னா நிறைய பேர் வீட்டில் வந்து குழந்தைகள் இல்லாமல் பார்த்தோம்னா குழந்தை இல்லைங்கிறாங்க. 5 வருஷம் 10 வருஷம் குழந்தை இல்லைங்கிறாங்க, ஆஸ்பத்திரி போகிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலைக்கு எது காரணம் கேட்டோம்னா, நம்ம விளைவிக்கக்கூடிய பொருளும் அதை சாப்பிட்ற நம்மளும் தான் இன்றைக்கி வந்து மண்ணும் மலடாகி மக்களும் மலடாகி போயிடறாங்க. இவங்க கரெக்டாக சொல்லியிருக்காங்க. இது சில பேர் பல பேர் வீட்டில் பார்த்தோம்னா தோட்டம் போட்ட ஆரம்பிச்சாங்க. வீட்டுக்குள்ள சுற்றி இருக்க இடங்களில் தோட்டம் போடுறாங்க, மாடி தோட்டம் போடுறாங்க. நிறைய பணக்காசு உள்ளவங்க பார்த்தோம்னா, நடிகர்கள் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்க பார்த்தோம்னா ஏக்கர் கணக்கில் விவசாயமே அவங்க நஞ்சில்லா பொருளை உற்பத்தி பண்ணி சாப்பிட்றாங்க. இல்லாத நம்மளை மாதிரி ஏழை பழக்காரர் என்ன பண்ணுவாங்க, விவசாயி கொடுக்குற அந்த பொருளத்தையும் வாங்கி சாப்பிடுவோம். அதனால விவசாயிகள் என்ன செய்கிறாங்கன்னா, நிறைய விளைவிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி யூரியாவை நிறைய மண்ணில் கொட்டுறாங்க. அதனால் மண்ணில் கொட்டுறதுனால என்ன செய்யுது, மண் வந்து சத்து கம்மியாக போயிடுது. இந்த பிராய்லர் கோழிக்கு பாருங்கள், ஊசி போட்டு 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 முட்டையை போட வைப்பாங்க. அது மாதிரி பிராய்லர் கோழி மாதிரி தான் இன்றைக்கி நம்ம வந்து மண் அதாவது இப்படி மலடாக போச்சு. இதுக்கு காரணமே நம்ம தான். அப்படிங்கிறனால இந்த யூரியாவை கொஞ்சம் குறைச்சிட்டு இயற்கை விவசாயத்துக்கு திரும்புங்கன்னு சொல்கிறோம். முற்றிலுமா நம்மளால் திரும்ப முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கட்டாயம் திரும்பலாம். அதாவது மாட்டுச்சாணம், ஆட்டுப்புழுக்கை, இயற்கை உரங்கள், தலை உரங்கள் இந்த மாதிரி சேர்க்கும்போது மண்ணும் நல்லா மலடுங்கிற தன்மையில் இந்த மாதிரி நல்ல விளைச்சல் கொடுக்கும். அதில் வர காய்கறிகளும் நம்மளோட ஜெனரேஷன் நம்ம சாப்பிட்ட பிறகு நம்மளோட ஜெனரேஷன் சாப்பிடும்போது இன்னும் வந்து ஆயுட்காலம் கூடும். அந்த காலத்தில் 105 வயசு வரை இருந்தாங்கன்னா எதுவுமே இந்த மாதிரி யூரியா மாதிரி போடலைப்பா, இயற்கை விவசாயம் பண்ணாங்கப்பா. அதனால தான் அந்த நாள் வரை இருந்தாங்க. இப்போ பார்த்தோம்னா 40 போயிருதுங்க, 50 போயிருதுங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? கொஞ்சம் விவசாயிகளும் கருணை பண்ணி செய்யணும்ப்பா. இயற்கை விவசாயத்துக்கு நம்ம மாறணும்னா நம்ம தமிழ்நாட்டு ஆட்சிக்கு யாருமே கிடையாது. எல்லாருமே இயற்கை விவசாயத்துக்கு திரும்புவோம். இந்த பாலசுப்ரமணியம் அப்படிங்கிறவங்க கோரிக்கை வச்சது ஒரு நல்ல கோரிக்கையை வச்சுருக்காங்க. முடிஞ்ச அளவு இந்த இயற்கை விவசாயம் பண்ணுங்கப்பா விவசாயிகளே. உங்களை வந்து விவசாயத்தில் நீங்கள் விவசாயிகள் வந்து எங்களுக்கு கடவுள், சோறு போற கடவுள். நீங்கள் இதை வந்து இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாக செஞ்சு கொடுத்தனா நாங்களும் ஆரோக்கியமாக இருப்போம், நீங்களே ஆரோக்கியமாக இருப்பீங்கப்பா. தயவுசெய்து எங்களோட கோரிக்கையை ஏற்றுக்குங்க விவசாயிகளே.